முடியாது. அவர் வச்சிருக்கிற தராசு கிலோமீட்டர் தான் ஒரு உச்சம் போவாரு. அதனாலதான் அந்த தராசை நீதி தேவதைக்கு கையில கொடுத்துருக்காங்க. அப்ப உலகத்துல எல்லாருக்கும் எல்லா தர்ம காரியமும் சரியான முறையில கிடைக்கணும் அப்படின்னா சனி பகவான முழுக்க முழுக்க வழிபாடு பண்ணீங்கன்னா உடனடியாக கிடைக்கும். சனி கொடுக்க யார் தருப்பார் அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்டு. அதனால சனி பகவான நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கவே கிடைக்கும். இன்னைக்கு பரிகார ஹோமத்துல உங்களுக்கு 2 வகையான பொருட்கள் உங்கள் கையில கொடுத்துருக்க ரெடி வச்சிருக்கேன். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியரோட எந்திரம், செம்பல செய்யப்பட்ட சுப்பிரமணிய எந்திரம் வாங்கி வச்சிருக்கோம். அடுத்து விநாயகரும் முருகன் கடன்பட்ட டாலர் செம்பல வாங்கி வச்சிருக்கோம். இதுல இன்னைக்கு நீங்க கலந்துக்கிட்டவங்க யாருக்கு எந்திரம் வேணுமோ எந்திரம் வாங்கிக்கோங்க. ஆனா ஏதாவது ஒண்ணுதான் கொடுக்க முடியும். எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்தது போக மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்க அது தனியாக ஒரு பிரச்சனை கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். விநாயகர் படம் போட்ட டாலர், அது எதுக்காக விநாயகர் படத்தையும் முருகன் படத்தையும் சூஸ் பண்ணியிருக்கோம், அதுல எதுக்கு காப்பர் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் பெருமான் மட்டும்தான். அவர் ஒருத்தர் மட்டும்தான் சனி பகவானால பிடிக்கு ஆளாகாம இருக்கிறார். அதான் சனி பகவான் வரும்போதுதான் திறந்தரும் இன்று போய் நடைவா அப்படின்னு சொல்லி அந்த 7 நாளையும் சனி பகவானுக்கு விநாயகர் பெருமான் கிடைச்சி விட்டதுனால இன்று முதல் இப்ப வரைக்குமே சனி பகவானால விநாயகர் பெருமான ஆள்கொள்ள முடியாதனால மட்டும்தான் சனி தோஷம், சனி ஏகச்சனி, அஷ்டமத்து சனி, கண்டகச்சனி இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் வந்து நம்ம விநாயகர் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா சனி பகவானுடைய வாய்ப்பு வந்து குறையிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு. அப்ப சனி பகவானுடைய கால சூழ்நிலையில நம்ம விநாயகர் பெருமான வழிபாடு பண்ண உங்களுக்கு பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிடும். அதுல காப்பர் காப்பர்ன்றது செவ்வாய். காப்பர்ன்றது செவ்வாய். அப்ப சனி பகவான முழுக்க முழுக்க ஆள் கொண்டக்கூடிய ஒரே கிரகம், அதாவது எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் மட்டும் தான். அதனாலதான் சனி பகவான் மேச வீட்டுல போய் நீச்சம் ஆயிடுவாரு. அப்ப சனி பகவான் மேச வீட்டுல நீச்சம் ஆகிறான்னா அந்த வீட்டோட அதிபதி செவ்வாய். அதே மாதிரி சனியோட சொந்த வீடு மகர வீடு, அந்த மகர வீட்டுல செவ்வாய் போய் உச்சம் ஆகுது. அதான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஆற்றல் யார் கையில் அப்படின்னா செவ்வாயினுடைய கிரகத்திட்ட இருக்கு. அந்த செவ்வாயோட அதிதேவதை யாரு அப்படின்னா முருகபெருமான் தான். அதனால சுப்பிரமணியர் எந்திரமும் முருகன் படம் போட்டது விநாயகர் படம் போட்ட டாலரும் வாங்கி வச்சிருக்கோம். ஆனா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக கொஞ்சம் இடைவெளி இருக்கு. விசேஷமாக தயாரிக்கப்பட்ட ஒரு விபூதி ஒன்று நாங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கோங்க. அதாவது வருடத்துல 2 முறை மட்டும் தான் இந்த விபூதி எங்களுக்கு கொடுத்ததுக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு ஐயா முடியும். இந்த விபூதி நாங்க எந்த முறைப்படி நாங்க அதை தயாரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் விபூதி தயாரிக்கிறது வந்து நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. மாட்டு சாணத்துலதான் விபூதி தயாரிப்பாங்க. நாங்க தயாரிச்சிருக்கிற விபூதி பார்த்தீங்கன்னா யானையோட சாணத்துல இருந்து விபூதி தயாரிச்சிருக்கோம். அதுல இந்த யானையோட சாணம் நாங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம், இதை எப்படி நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வளர்ப்பு யானையோட சாணத்தை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வளர்ப்பு யானைக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்கள் எல்லாமே நம்ம திறந்தூர் பயன்படுத்தக்கூடிய பொருளை மட்டும் தான் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய யானையோட சாணம் தான் உங்களுக்கு மூலிகைகளை சாப்பிட்டு இருக்கக்கூடியதான் அந்த யானை. அந்த யானையோட சாணத்தை எடுத்து பயன்படுத்துறாதான் இதுக்கான முழு பயன் கிடைக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம பக்கத்துல எங்க கூட எங்க பக்கத்துல காடு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சதுரகிரி மலை செல்லூர் செய்யும். நாங்க செல்லூர் தோப்புல போய் ஃபாரஸ்ட்ல அனுமதி வாங்கிட்டு உள்ள போய் தான் யானையோட சாணத்தை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து நீங்க இந்த விபூதி தயாரிச்சுக்கோம். இந்த விபூதியை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 3 வருடத்துக்கு முன்னாடியே தயாரிச்சு ஆடி அமாவாசைக்கு பைய அமாவாசைக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த விபூதியை வாங்கிட்டு போனவங்க எல்லாமே அவங்க சொன்னது, இது என்னுடைய சுய கருத்து கிடையாது, அவங்க சொன்னது எனக்கு இருந்த தலைவரும் தாமதமும் என்னுடைய குழந்தைகளோட உடல்நல ஆரோக்கியமும் எங்க வீட்டுக்கு வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றமும் இது எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத வச்சுதான் அவங்க அந்த விபூதியை பயன்படுத்துறவங்க எங்ககிட்ட சொன்ன விஷயம். இன்னைக்கு அந்த விபூதி தான் உங்களுக்கு நாங்கள் ஒரு 20 கிராம் உள்ள அளவு ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த விபூதி பத்தலைன்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க கோவில நிர்வாகத்தை கேட்டு நீங்க வாங்கிக்கோங்க. இந்த எந்திரம் வாங்குறவங்களுக்கும் அந்த டாலர் வாங்குறவங்களுக்கும் இந்த விபூதியை நாங்கள் அதோட சேர்த்து கொடுத்துருக்கோம். அது போல தனிப்பட்ட முறையில விருதி கொடுப்போம். இந்த விபூதியை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு சூச்சமா இருக்கு. இந்த விபூதியை உங்க குடும்ப நபர்கள் மட்டும்தான், அவங்க குடும்பம்னா உங்களுடைய தாய் தந்தைய உங்களுடைய குழந்தைகள் மட்டும்தான் பயன்படுத்தணும். உங்களுடைய சகோதர சகோதரிகளோ உங்க சித்தப்பா பெரியவங்களுக்கோ யாருக்கும் பெரியவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த விபூதியை நீங்க மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒரு காரியமாக இப்ப நீங்க வடக்கு நோக்கி போக போறீங்க, உங்களுக்கு இது வரைக்கும் வடக்கு நோக்கி போன காரியங்கள் எல்லாமே தடைப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஊதி எடுத்துட்டு சித்தருடைய பேரை சொல்லிட்டு அவரை நினைச்சு அந்த ஊதியை ஊதி விட்டுட்டு வடக்கு திசையை ஊதி விட்டுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா உடனடியாக அந்த காரியம் எந்த தடையில்லாம நடைபெறும். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இது போக நான் வந்து இங்க ஒவ்வொருத்தங்களாம் கூப்பிடுறேன். இந்த பூஜை நீங்க வீட்டுல பரிகாரமா பூஜை நீங்க பண்றதா இருந்தா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் வரும்.
ஆனா இத நம்ம இங்க கூட்டு பிரார்த்தனை பண்றதுனால இதுக்கான சூழ்நிலை நம்ம எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து நம்ம இன்னைக்கு பண்றோம். அப்ப ஒவ்வொருத்தரும் நான் கூப்பிடுறேன். அந்த வெத்தலை கொடுத்துருக்கேன், நெய் நீங்க தடவிருப்பீங்க, தேன் தடவிருப்பீங்க, வெள்ளை எள்ளு கொஞ்சம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கையை கொஞ்சம் வெள்ளை எள்ளு உறுதியா வச்சுக்கோங்க. நான் 11 தடவை மந்திரம் சொல்லுவேன், 10 தடவை சொல்லி கொடுத்துட்டு 11 தடவை உங்க கையில இருக்கிற வெத்தலையே கடைசியா போட்டுட்டு சாமி கும்பிட்டு உங்க குடும்ப மேன்மைக்காகவும் உங்க குடும்ப ஒற்றுமைக்காகவும் பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் வேண்டிட்டு உங்களுடைய கோரிக்கை என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை வச்சுக்கோங்க. இதுல கண்டிப்பாக சிம்ம ராசி, கடகராசி, மேசம், மீனம், கும்பம், மகரம் இவங்க கண்டிப்பான முறையில கலந்துக்குங்க. சப்போஸ் இப்ப வந்திருக்கிறவங்க யாரும் பணம் கட்டல, நான் இங்க வந்த இடத்துலாம் எனக்கு தெரியாம என்னுடைய ராசி மீன ராசியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கலந்துக்குங்க. உங்களால முடிஞ்ச ஒரு தச்சனை கொடுங்க, இதுதான் அப்படின்றது கிடையாது. அந்த தச்சனைக்கு கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை தான் பண்றோம். அதனால வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி நானும் வந்திருக்கிற ஐயா ரசித்திருக்க உங்களுடைய சார்ந்த ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வளமும் பெற்று நீடுடைய வர அவகாசங்கள் என்றும் உங்களுடைய கூடிய இருப்பார். நாங்கள் வழங்கக்கூடிய எங்களுடைய குலதெய்வமும் எங்களுடைய இஷ்ட தெய்வமோட பழமையும் இங்க இருக்கக்கூடிய கலாபுர கர்ப்பசமயம் 18ஆம் படி கர்ப்பசமயம் முனியாண்டி ஐயாவும் உங்க கூடயே இருந்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு இந்த பூஜையை ஆரம்பிக்கிறோம்.